ஓம் சாந்தி. எல்லாரும் குசி குசியாக இருக்கீங்களா? இன்றைய முரளிலிருந்து முக்கியமான ஞான ரத்தினங்கள். முதல் பாயிண்ட், இது ஒரு குடும்ப மார்க்கம் ஆகும். எல்லாரும் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் குட் மார்னிங் சொல்லிக்கிட்டா இருப்பீங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? அதே போல் இங்கேயும் யாருக்கிட்டேயும் குட் மார்னிங் சொல்ல தேவையில்லை. இது ஒரு குடும்பமாகும் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். இங்கே பாப் தாதா நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படிலாம் சொல்ல தேவையில்லை, அவங்கவுங்க காரியத்தை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். இருந்தாலும் என்ன செய்கிறது, பாபா நமஸ்காரம் சொல்லும்போது ஏற்றுக்கிட்டு தான் ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த குட் மார்னிங் சொல்லக்கூடிய பழக்கம் கூட ஐரோப்பியர்கள் கிட்டேருந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சத் சங்கத்தில் கூட இந்த மாதிரி வணக்கம் செலுத்துகிறாங்க, நமஸ்காரம் செய்கிறாங்க, காலில் கூட விழுகிறாங்க அப்படின்னு சொல்கிறார். காலில் விழுகக்கூடியது எதுக்காக விழ சொல்கிறாங்க அப்படின்னா பணிவுத்தன்மை வரணும் அப்படிங்கிறதுக்காக விழ சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஆத்ம உணர்வில் நீங்கள் இருக்கணும். ஆத்மா கிட்ட எப்படி காலில் விழுகக்கூடிய பயிற்சியெலாம் செய்ய முடியும்? அதனால் ஆத்ம உணர்வில் இருக்கிறதுக்கான பயிற்சி செய்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இங்கே பிரஜாபிதா அப்படின்னு இருக்கார் இல்லையா? பிரஜாபிதா பிரம்மா, நீங்கள் பிரம்மாவின் குமாரகுமாரிகளாக இருக்கீங்க. அப்போ சகோதரன் சகோதரி தந்தை இருக்கார் இல்லையா? அப்போ இது ஒரு குடும்ப மார்க்கம் ஆயிடுச்சு. பிரஜாபிதா தந்தைக்கிட்டேருந்து உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கிறது இல்லை, சிவபாபா கிட்டேருந்து தான் ஆஸ்தி கிடைக்கிது. ஏன்னா பிரம்மா கூட சிவபாபாவுடைய குழந்தையாக இருக்கார். அப்படின்னும்போது இது ஒரு குடும்ப மார்க்கம் ஆயிடுச்சு இல்லையா அப்படின்னு சொல்கிறார். அப்போ சிவன் யார் அப்படின்னா இந்த பிரம்மா, விஷ்ணு, சங்கர் மூன்றும் படைப்பு. இந்த படைப்புகள்லாம் படைக்கக்கூடிய தந்தையாக இருக்கார். அதனால தான் அவருக்கு பேர் சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சிவனை படைக்கக்கூடியவர் யாருன்னு அப்படின்னு யாராவது கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அவரை படைத்தவர் யாரும் கிடையாது. அவர் எப்போவுமே அனாதியாக நிராகார ரூபத்தில் இருக்கார். அவருக்கு மேலானவர் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்ட்டுருக்கார். ஓகே, அப்புறம் இது ஒரு அனாதியான ட்ராமா அப்படின்னு சொல்கிறார். இங்கே பாருங்கள், எவ்வளோ ஆத்மாக்கள் இருக்காங்க. எல்லா ஆத்மாக்களையும் படைத்தவர் சிவனா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஆத்மாக்கள் எல்லாமே அனாதியாகவே இருந்தவங்க. அவரவர்களுக்கான பாகம் இந்த ட்ராமாவில் பதிவாயிருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவங்கவுங்க பாகத்தை நடிச்சுட்டு போவாங்க அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த ட்ராமாவை உருவாக்குனது யார்? அதுவும் அனாதியாக சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆத்மாவும் அனாதி, பரமாத்மாவும் அனாதி, இந்த ட்ராமாவும் அனாதி. இப்போ யாராவது சரீரத்தை விட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னா கூட, சரீரத்தை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா கூட நீங்கள் அழ தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கான பாகம் இந்த ட்ராமாவில் இப்போ முடிஞ்சாச்சு. அடுத்து வேறு இடத்துல போய் அவங்க பாகத்தை தொடர வேண்டியது இருக்குதுன்ற புரிதல் உங்களுக்கு இருக்குது. அதனால் அழ வேண்டியதில்லை. யார் மீதும் உங்களுக்கு பற்று இருக்க வேண்டியதில்லை. எங்கேயும் அடிச்சுட்டு அழ வேண்டியதில்லை, கீழே விழ வேண்டியதில்லை அப்படின்னு பாபா சொல்கிறார். எதுக்காக அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஞானம் இப்போ கிடச்சிருக்குது இல்லையா? அதன் மூலமாக புரிதல் இருக்குது. அம்மா இறந்தாலும் அல்வா சாப்பிடுங்கன்ற பாடல் கூட இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கார். செகண்ட் பாயிண்ட்டு, ஓ பரம்பிதா பரமாத்மா எங்களை அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு அழைச்சிட்ருக்காங்க. பாபாவும் இங்கே வர வேண்டியது இருக்குது. உங்கள் எல்லோரும் இப்போ கொசு கூட்டம் போல் அழைச்சிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். எப்படி நாடகத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் தங்களுடைய பாகம் நடிப்பு அங்கே முடிஞ்சிருச்சு அப்படின்னா, சினிமா ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு தன்னால் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணுன்ற எண்ணம் வரும். அதே போல் உங்களுடைய 84 பிறவிகளின் நாடகமும் இங்கே முடிவடைஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். இப்போ இந்த முழு உலகமும் விநாசமாக போகுது அப்படின்னு சொல்கிறார். இந்த முழு உலகமும் விநாசமாயிடுச்சு அப்படின்னா இங்கே எல்லாரோடைய சரீரத்தையும் விட வேண்டியது இருக்கும். அப்போ இப்போவே நீங்கள் இந்த தேகத்தின் மீது கொண்ட பற்றுதலை விடுங்க. உற்றார் உறவினரின் ஞாபகம் எதுவும் வரக்கூடாது உங்களுக்கு. நீங்கள் இப்போவே பற்றுதலை விட்டுருங்க. உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா தந்தையை நினைவு செய்யுங்க. அதன் மூலமாக உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்து பிரம்மா மூலமாக ஸ்தாபனை எப்படி நடக்குது, சங்கர் மூலமாக விநாசம் எப்படி ஆகுது, விஷ்ணு மூலமாக பாலனை எப்படி நடக்குது அப்படிங்கிற இந்த விஷயத்தையும் புரிய வச்சுருக்கார். அடுத்து பாபா இப்போ உங்களுக்கு ஆசிரியராக இருக்கேன், சத்குருவாக இருக்கேன். அங்கே பிரம்மா குரு விஷ்ணுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அவங்க யாரும் குரு கிடையாது. இந்த சிவபாபா மட்டும்தான் உங்களுக்கு சத்குரு அப்படின்னு சொல்கிறார். இவர் மட்டும்தான் உங்களுக்கு ஆசிரியராகவும் இருக்கேன் அப்படிங்கிறார். இந்த அதாவது பள்ளிக்கூடத்தில் கூட ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆசிரியரைத்தானே நினைவு செய்வாங்க. மாணவர்கள் யாரும் நினைக்க மாட்டாங்க.
அப்போ நீங்கள் இப்போ மாணவராகி ஆசிரியர் நினைவு செய்தீங்கன்னா கூட பாவக்கர்மங்களை அறியும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அடுத்து மாணவர்களை உயர்த்துவாங்க. நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படிக்காத மாணவர்களை அவங்களையும் முயற்சி செய்ய வைப்பாங்க இல்லையா, நல்லா படிக்கிறதுக்காக முயற்சி செய்ய வைப்பாங்க இல்லையா, அதுபோல் நீங்களையும் மற்றவர்களையும் முயற்சி செய்ய வச்சு முன்னேற்றதுக்கான காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். இங்கே மேலா கூட நடக்குது இல்லையா, கண்காட்சி வச்சு சேவை செய்கிறோம் இல்லையா, அப்போ கூட பெரிய பெரிய மனிதர்களுக்கு நீங்கள் அழைப்பிதழ் கொடுத்து அழைக்கணும். ராயல்ட்டியுடைய மனிதர்கள்லாம் வருவாங்க இல்லையா, அவங்கள்ட்டையும் நீங்கள் நல்ல விதத்தில் பேசணும். உங்களுடைய தெய்வீக நடத்தை ராயல்ட்டியான பேச்சின் மூலமாக அவங்களுக்கு சேவை செய்தீங்க அப்படின்னா, தந்தையின் அறிமுகம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க மற்றவர்களுக்கும் போய் சொல்லி சேவை செய்வாங்க இல்லையா. மேலால் அதாவது ராயல்ட்டி இல்லாமையும் மனிதர்கள் வருவாங்க, வந்து இல்லாத பொல்லாதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. இருந்தாலும் தந்தையின் அறிமுகத்தை எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ நீங்கள் லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யத்துக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டுருக்கார். அங்கே சத்தியுகத்தில் லட்சுமி நாராயணனுடைய வீடு எவ்வளோ பெருசாக இருக்கும், 40 ஏக்கருக்கு இருக்குமா ஒவ்வொரு வீடும். அது போல் சொல்கிறார், அவ்வளோ பெரிய வீட்டுக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டுருக்கார். இப்போ யாரும் முழுமையான மலராக மாறலை, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். உங்களுடைய ராயல் நடத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்குது அப்படின்னு பாபா புரிய வச்சுருக்காருங்க. 3rd பாயிண்ட்டு, இந்த பாப் தாதா எங்கே பார்த்தாலும் நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் பாப் தாதா நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறீங்க. பாப் தாதா கூட உங்களை பார்த்து ஆன்மீக குழந்தைகளை நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். எப்படி இவரை பாபா தாதான்னு சொல்கிறீங்க, பாப் தாதான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா பாபானா தந்தையை குறிக்கக்கூடிய வார்த்தை, தாதானா சகோதரர், மூத்த சகோதரரை குறிக்கக்கூடிய வார்த்தை. எப்படி 2 பேர்த்தையும் ஒரே தான் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஈஸியாக தந்தையின் அறிமுகத்தை கொடுத்துடலாம் இல்லையா. இவர் தாதா, மூத்த சகோதரர் பிரம்மாவாக இருக்கார். இவருக்குள்ளே சிவபாபா பிரவேசமாகி எங்களுக்கு ஞான படிப்பு சொல்லித்தராரு. அதனால தான் இவரை நாங்கள் பாப் தாதான்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது 2 தந்தையின் அறிமுகத்தையும் கொடுத்துடலாம் இல்லையா அப்படின்றதுக்காக பாபா அங்கே யுக்தி சொல்லியிருக்காரு. இப்போ இந்த உலகத்தில் யார் சரீரை விட்டாலும் நீங்கள் அழ வேண்டியது தேவையில்லை. உங்களுக்கு எந்த வித பற்றுதலும் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஆத்மா சரீரத்தை விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்து ஒரு சரீரத்தை கிடைக்கும். அந்த சரீரத்தின் மூலமாக அவங்க நடிப்பை தொடர வேண்டியது இருக்குது. இது ட்ராமா இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கார். நீங்கள் இப்போ பற்றற்றவராக ஆகணும். சத்தியுகத்தில் தேவதைகள் கூட பற்றற்ற மகாராஜா மகாராணியாக இருப்பாங்க. அதுபோல் நீங்களும் இங்கே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே கன்னியருக்கு ஒரு ஸ்ரீமத்தும் கொடுத்துருக்காரு, ஒரு வழிமுறை கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, இப்போ தந்தை கன்னியர்களை என்ன செய்வாங்க அப்படின்னா திருமணம் செய்து அனுப்பி வச்சுருவாங்க. திருமணத்துக்காக எவ்வளோ செலவு பண்ண வேண்டியது இருக்கும், அதுக்காக நீங்கள் உங்கள் தாய் தந்தைக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்றாரு கன்னியர்களை. நீங்கள் இப்படி எங்களை திருமணம் செய்து வச்சு பணத்தை எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் செலவழிக்காதீங்க. எங்களுக்கு அந்த விகாரத்தில் போய் நரகத்தில் போய் மாட்டிக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் கிடையாது. அந்த பணத்தையும் செல்வத்தையும் எங்கள்கிட்ட கொடுங்க. நாங்கள் ஆன்மீக ஹாஸ்பிட்டல் இல்லை யூனிவர்சிட்டி திறப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்காக பாபா யுக்தி சொல்லிகிட்ருக்கார். நம்ம அந்த பணத்தை வாங்கி ஹாஸ்பிட்டலாவது யூனிவர்சிட்டியாவது நீங்கள் திறங்க. அதன் மூலமாக உங்களுக்கும் புண்ணியம் சேரும், உங்கள் தாய் தந்தையுக்கும் புண்ணியம் சேரும், கூடவே படிக்கக்கூடிய மாணவர்கள் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கும் புண்ணியம் சேரும். இப்படின்னு உங்கள் தாய் தந்தைக்கிட்ட சொல்லி புரிய வைங்க. கொடுக்க விருப்பம் இருந்தால் கொடுங்க, இல்லாட்டினா வேணாம், கொடுக்க வேணாம். உங்களுக்கு பலருடைய பாக்கியத்தை உருவாக்கி தரதுக்கான விருப்பம் இல்லையா அப்படின்னு கேளுங்க. உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும், எங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும் இல்லையா. இப்படிலாம் யுக்தியாக சொல்லி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்கள் தாய் தந்தைக்கிட்ட. இப்படி கன்னியர்கள் எழுந்து நிற்க வேண்டும். தைரியமாக அவங்கக்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா ஒரு உதவி கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறார் பாபா. பாபாவும் கூடவே உதவி செய்வார் இல்லையா அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார். அப்படியே முரளியை முடிச்சிருக்கார். 4th பாயிண்ட்டு, வரதானம். மாஸ்டர் ஞானக்கடலாகி பொம்மை விளையாட்டை முடித்துவிட்டு நினைவு மற்றும் சக்தி ஸ்வரூபம் ஆகுங்கள். பக்தி மார்க்கத்தில் மூர்த்தியை ஒரு மண்பொம்மையால் செய்து பூஜை செய்துட்டு அப்புறம் நீரில் மூழ்கடிச்சு அதை கரைச்சிருவாங்க. அதுபோல் இங்கே ஞான மார்க்கத்தில் உங்கள் முன்னாடி வரக்கூடிய
உயிரற்ற சாரமற்ற இந்த பொறாமை, ஆவேசம், அனுமானங்கள் இதை எல்லாத்தையும் விஸ்தாரமாக்கி அனுபவம் செய்கிறது, மற்றவங்களையும் அனுபவம் செய்ய வைக்கிறது. இதைத்தான் சத்தியம்னு நீங்களே நினைக்கிறது இருக்குது பார்த்தீங்க இல்லையா? இதுதான் உயிர் கொடுப்பது போல அப்படின்னு சொல்கிறார். இதை பிறகு என்ன செய்கிறீங்க? ஞானக்கடல் தந்தையின் நினைவால் இதெல்லாம் தேவையில்லை, நமக்கு ட்ராமா படி இதோ நடந்துருச்சுன்னு முற்றுப்புள்ளி வைக்கிறீங்க. மறுபடியும் சுய முன்னேற்றத்திற்காக தந்தை நினைவிலே மூழ்கி அதை கரைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த மாதிரி காரியம் செய்யும்போது கூட உங்களுக்குள்ளே அதை கொண்டுட்டு வந்து அப்புறமேல் விஸ்தாரப்படுத்தி யோசித்து செஞ்சு அப்புறமேல் தந்தை நினைவில் அதை ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது இருக்குது பார்த்தீங்களா? இதில் எவ்வளோ நேர விரயம் ஆகுது. இது போல் நேர விரயத்தை கொண்டுட்டு வராதிங்க. இப்போ நீங்கள் மாஸ்டர் ஞானக்கடலாகி நினைவால் சக்தி பவ என்ற வரதானத்தை பயன்படுத்தி இந்த பொம்மை விளையாட்டெல்லாம் முடிச்சுடுங்க அப்படின்னு சொல்கிறார். நினைவிலேயே அதெல்லாம் முடிச்சுடுங்க. இப்படி விரயமாக்காதீங்க நேரத்தை. உடனே அதை செஞ்சு முடிங்க. தேவையில்லாமல் உங்களுக்குள்ளே இதெல்லாம் கொண்டுட்டு வராதிங்க அப்படின்னு சொல்கிறார். தந்தை நினைவிலே இருந்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் பெரிய விஷயமாகவே உங்களுக்கு அனுபவமாகாது. அதான் சக்தி பவ அப்படிங்கிற வரதானத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எரிச்சு தள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகே, அடுத்து ஸ்லோகன் இப்போ தக்க சமயத்தில் யார் அந்த ஒத்துழைப்பு கொடுப்பாங்களோ அவங்களுக்கு ஒன்றுக்கு பல மடங்கு பலன் உருவாகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார். தேவைப்படுற நேரத்தில் யாருக்காவது நம்ம உதவி செய்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல், மனம், பணத்தை பயன்படுத்தி யஜ்யத்துக்கு சேவை செய்கிறோம் இல்லையா? அதுவும் போல் எப்போ யஜ்யத்துக்கு இந்த சேவை தேவைப்படுதோ அந்த சமயத்தில் நம்ம போய் சேவை செய்துட்டோன்னா ஒன்றுக்கு பல மடங்கு பாக்கியம், பலன் உருவாகும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கார். ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி.